ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த தாத்தா யார் அப்படின்னு நான் கடைசியில சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் இங்கே வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அந்த வேலையில் நான் என்னென்னலாம் பண்ணேன், அது எந்த மாதிரி வேலை அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை என்னன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மார்னிங் முடிச்சுட்டு எனக்கு 5:15க்கு எங்கள் இதுலேருந்து சென்ட்ரம்லேருந்து பஸ்ஸு நான் இருக்க ஏரியாலேருந்து அங்கேருந்து ஆல்ஸ்மீர் பஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வரணும். அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி தான் வந்து இந்த வழியில் வந்து இங்கே ஒரு நிழற்குடை இருக்குது பார்த்தீங்களா? இறங்குறது அங்கே இறங்கி அப்படியே நடந்து இந்த வழியாக போகணும். இது வந்து ஒரு பேக் சைடு தான், நான் ஒர்க் பண்ணுற இடத்தோட பேக் சைடு தான். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு திரும்ப வரப்பையும் நாங்கள் வந்து இதுக்குள்ளேயே அப்படியே வந்து ஆப்போசிட்டில் வந்து இந்த சைட் போகணும். ஏன்னா இந்த சைட்லேருந்து தான் இப்போ பஸ் வரும். ஸோ இந்த சைடில் நிற்கிறதுக்கு இங்கே ஒரு குட்டி போர்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் இங்கே ஸ்டாப்பு. ஸோ அங்கே நின்னோம்னா பஸ்ஸை வந்து ஏற்றிட்டு திரும்ப இதே வழியே அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். ஸோ இதுதான் எங்கள் ரூட்டு. அடுத்து உள்ளே வந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் தூரம் அப்படியே நடக்கணும். நடந்து வந்து இந்த இடத்துக்கு வந்தோம்னா அங்கேருந்து வந்து அப்படியே மேலே படி ஏறி இந்த மேலைக்கு வந்துடணும். இதுதான் எங்கள் கேன்டீன். இதுக்குள்ளே தான் எங்கள் லாக்கர்லாம் இருக்கும். ஸோ அடுத்து இப்போ என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பஃபர்னு எழுதியிருக்கு இல்லையா? இந்த பஃபர் அப்படின்னா இங்கே 2 சைடு பஃபர் இருக்கும். அந்த ஆப்போசிட் சைடில் 2 பஃபர் இருக்கும். ஸோ நாங்கள் 2ல் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் அதுக்கு நாங்கள் சில ரூல்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அந்த கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கிறது தான் டெய்லியும் நாங்கள் சைன் இன் பண்ணி சைன் அவுட் பண்ணுறது. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 50 வரை பாத்து இருக்கும். அந்த 50க்குள்ளேயும் ஒரு 24 காட் வச்சுருப்பாங்க. அதுதான் ஒரு கஸ்டமருக்குன்னு அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு காட்லேயும் ஒரு கஸ்டமருக்கான பூ வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இங்கே தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் அப்படியே ஒரு பாத்துலேயும் ஒரு இடத்துலையும் அப்படியே வைக்கணும். இதுதான் காட் ஃபுல்லாக இருக்கும். இதில் தான் நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா அப்படியே வைக்கணும் ஒரு கஸ்டமருக்கானது. இந்த தாத்தாவை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இவர் வந்து ரொம்ப நல்லவர். அவ்வளோ ஹெல்ப்பிங் பர்சன். அவர் ஒரு பாத்தில் நிற்பார். அந்த பாத்தில் நின்று யார் வந்தாலுமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் டெய்லியும் காலையில் எங்களுக்கு வந்து டே ஸ்டார்ட் இருக்கும். அது இங்கே தான் நடக்கும். இப்போ நான் அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப அந்த தாத்தாவை நான் மிஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் உங்கள் தாத்தானா ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து எனக்கு என்ன மாதிரி வேலை நான் இங்கே செய்வேன்னு பார்க்கலாம். இங்கே வந்து இந்த ஊர்லேயும் சரி, இந்த சுற்று வட்டாரத்தில் இங்கே அதர் கண்ட்ரீஸ்லேயும் சரி நிறைய பேர் பொக்கேவை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு. ஸோ அந்த பொக்கே தான் எனக்கு வந்து இங்கே வரும். நான் அதை வந்து கரெக்டாக, அதாவது இப்போ ஒரு ஃபார்ம்லேருந்து நிறையா ஃபுல்லாக பூ வரும். அதை ஒருத்தவங்களும் எவ்வளோ ஆர்டர் போட்டிருக்காங்களோ அந்த கார்ட் காமிச்சேன் இல்லையா? அந்த கார்ட்டில் வந்து நாங்கள் போய் வைக்கணும் கரெக்டாக. இந்த பொக்கே வந்து ஒரு சீசனுக்கு ஏற்றாப்புல வரும். இப்போ வந்து கிறிஸ்மஸ் வரப்போகுது அண்ட் நியூ இயர் வரப்போகுது, அதுக்கு ஏற்றாப்புல வரும். அடுத்து வந்து ஹாலோவீன் முடிஞ்சது இல்லையா? அதுக்கு வந்து இந்த பூசணிக்காய் வந்தது. இந்த மாதிரி மற்ற டேஸ்லாம் வந்து ரோஸு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணியும் வந்து பொக்கேஸ் வந்து வரும் எங்களுக்கு. இப்போ வந்து ஒரு வேர் மாதிரி இருந்தது. இது அடுத்து வந்து பச்சை மிளகாய் வரும். அதெல்லாம் எதுக்கு இங்கே வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுதான் நான் ஒர்க் பண்ணுற ஓவரால் வியூ. நான் வந்து விசிட்டராக போனால் இன்னும் டீப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.